Next one is the disposable income. Disposable income is the it is refers to the consumer expenditure. It is called as a disposable income. It is a very important question. Disposable income is also known as a disposable personal income. It is also personal income is calculated அதாவது பர்சனலாக இன்கம் இருக்குது இல்லையா, ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்கிறாங்கன்னா அவங்களோட இன்கம் வந்து அந்த இன்கமில் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்கன்னு கால்குலேட் பண்ணது தான் பார்த்தோம்னா டிஸ்பாசிபிள் இன்கம்னுட்டு சொல்கிறோம். டிஸ்பாசிபிள் இன்கம் ஆல்சோ நோன் ஆஸ் த டிஸ்பாசிபிள் பர்சனல் இன்கம். அப்போது ஒருத்தவங்களுடைய பர்சனல் இன்கம் தான் வந்து சொல்கிறோம் டிஸ்பாசிபிள் இன்கம். இட் இஸ் இண்டிவிஜுவல் இன்கம் ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். அதாவது அவங்க செலவு போக இன்கம் டேக்ஸ்லாம் கட்டுறாங்க இல்லையா, அதெல்லாம் போக வரது தான் பார்த்தோன்னா டிஸ்பாசிபிள் இன்கம். திஸ் இஸ் த அமௌண்ட் அவைலபிள் ஃபார் த ஹவுஸ் ஹோல்ட் ஃப்ரம் த கன்சம்ஷன். அவங்க வீட்டுக்காக செலவு பண்ணுற எவ்வளோ தூரம் செலவு பண்ணுறாங்க அந்த இன்கம்லேருந்து அதெல்லாம் போக வரது தான் பார்த்தோன்னா, அதெல்லாம் ஆட் பண்ணி வர போக செலவு பார்த்தோன்னா தான் டிஸ்பாசிபிள் இன்கம் சொல்கிறோம். டிஸ்பாசிபிள் இன்கம்மை ரெண்டு வழியில் வந்து கால்குலேட் பண்ணலாம். டிஸ்பாசிபிள் இன்கம் வந்து பார்த்தோன்னா பர்சனல் இன்கம் பிஐன்னு நான் கொடுத்துருக்கேன். பர்சனல் இன்கம் டிடின்னு டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா, டைரக்ட் டேக்ஸ் டைரெக்டாக தான் நம்ம டேக்ஸஸ் கட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த டேக்ஸை வந்து இந்த ஹவுஸ் ஹோல்டில் சேர்க்குறாங்க. அப்போ பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் பண்ணோன்னா டிஸ்பாசிபிள் இன்கம்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆஸ் என்டர் இன் த டிஸ்பாசிபிள் இன்கம் இஸ் நாட் ஸ்பெண்ட் இன் த கன்சம்ஷனுக்கு சம்டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னுக்குள்ள அது எப்படி சேவ் ஆகும் பார்த்தோன்னா டிஸ்பாசிபிள் இன்கம் ஈக்குவல் டு கன்சம்ஷன் ப்ளஸ் சேவிங். கன்சம்ஷனுக்கு ப்ளஸ் சேவிங் எவ்வளோ தூரம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் ஆட் பண்ணோன்னா வரது தான் பார்த்தோன்னா டிஸ்பாசிபிள் இன்கம்னுட்டு சொல்கிறோம். அதாவது செலவுன்றது தான் வந்து டிஸ்பாசிபிள் இன்கம் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பர் கேபிட்டா இன்கம் பார்த்தோம்னா தலா வருமானம் சொல்லுவாங்க. த ஆவரேஜ் இன்கம் ஆஃப் அ பர்சன் ஆஃப் அ கண்ட்ரி த பர்டிகுலர் இயர் இன் த இயர் கால்டு த பர் கேபிட்டா இன்கம். ஒரு பர்டிகுலர் இயரில் ஒரு பர்சன் எவ்வளோ தூரம் இன்கம் ஏர்ன் பண்ணுறானோ அதை தான் வந்து பர் கேபிட்டா இன்கம் சொல்கிறோம். ஓகேவா, ஒரு பர்சன்லேருந்து. அப்போ எப்படி கால்குலேட் பண்ணோன்னா பர் கேபிட்டா இன்கம் பிஐன்னுட்டு சொல்கிறேன் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ, அதாவது நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ தூரம் பாப்புலேஷன் இருக்கோ அதை டிவைட் பண்ணால் வரக்கூடியது தான் வந்து பார்த்தோன்னா பர் கேபிட்டா இன்கம்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரியல் இன்கம் பார்த்தோன்னா நாமினல் இன்கம் இஸ் அ நேஷ்னல் இன்கம். நாமினல் இன்கம் தான் பார்த்தோன்னாக்கா ரியல் இன்கம் சொல்கிறோம். இஸ் எக்ஸ்பிரஸ் இந்த டேர்ம் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். இந்த பர்டிகுலர் இயரில் கால்குலேட் பண்ணக்கூடியது தான் வந்து ரியல் இன்கம் சொல்கிறோம். ஓகேவா, அப்போது அதை இன்னொரு வேர்டில் சொல்லணும்னா நாமினல் இன்கம்னுட்டு சொல்கிறோம். அண்ட் அதர் வேர்ட்ஸ் ரியல் இன்கம் இஸ் பை இந்த பவர் ஆஃப் அ நாமினல் இன்கம். இதுதான் வந்து ரியல் இன்கம்னு தான் வந்து ஒரு கரெக்டான இன்கம்னுட்டு சொல்லலாம். ஓகேவா, அதுதான் வந்து நாமினல் இன்கம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் இன்கம் இன் த ஃபைனல் வேல்யூ ஆஃப் அ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பை த எக்ஸ்பிரஸ் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் மணி கரண்ட் ப்ரைஸ். அதாவது கரண்ட் ப்ரைஸில் எவ்வளோ தூரம் அவங்க ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, அதனுடைய மணியோட வேல்யூ கரண்ட் ப்ரைஸில் எவ்வளோ தூரம் இருக்குது அதை கால்குலேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தோம்னாக்கா ரியல் இன்கம் சொல்கிறோம். பட் இட் இஸ் டஸ் நாட் indirect on the real state of a economy. The real income is derived as following steps. அப்போ ஒரு ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படின்னா ரியல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறது. ரியல் இன்கம் சொல்லிட்டு ரியல் இன்கம்னா நாமினல் இன்கம்னுட்டு சொல்கிறோம். நாமினல் இன்கம் அட் எ கண்ட்ரி கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். எதுன்னு பார்த்தோன்னாக்கா இந்த நாமினல் இன்கம்னது கான்ஸ்டன்ட் ப்ரைஸாக இருக்கும் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் அட் ஏ கரண்ட் ப்ரைஸ். நாமினல் இன்கம்மை கான்ஸ்டன்ட் ப்ரைஸையும் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் அட் அ கரண்ட் ப்ரைஸ். கரண்ட்டில் எவ்வளோ தூரம் விலை விற்குது அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் விலை அதை தான் வந்து ரெண்டும் வந்து பார்த்தோன்னாக்கா ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் வந்து பார்த்தோன்னாக்கா ரியல் இன்கம் சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா ஜிடிபி டிஃப்ளேட்டர்ஸில் பார்த்தோன்னாக்கா இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ரியல் இன்கம்னு அடுத்து நேஷ்னல் இன்கம் அட் அ கரண்ட் ப்ரைஸ் டிவைடட்
P1 by P0ன்னு சொல்லுவாங்க. P1 எடுத்து பார்த்தோம்னாக்கா ப்ரைஸ் இண்டெக்ஸ் price index during the current year. Next P0 ன்றது price index during the base year. அதாவது கரண்ட் இயரில் எவ்வளோ தூரம் ப்ரைஸ் இருக்கோ அதை வந்து P1ன்னு கால்குலேட் பண்ணுறாங்க. பேஸ் இயர்ன்றத வந்து P0ன்னுட்டு சொல்கிறோம். அப்போ இதை வந்து டிவைட் பண்ணால் நம்ம கிடைக்கிறது நேஷ்னல் இன்கம் அட் ஏ கான்ஸ்டன்ட் ப்ரைஸுன்னுட்டு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ நேஷ்னல் இன்கம் அட் ஏ கரண்ட் ப்ரைஸ் டிவைடட் P1 டிவைடட் P0. ஓகேவா? இதுதான் வந்து ரியல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு GDP deflators பார்த்தோம்னா GDP deflators is a index of a price changes in the goods and services including the GDP. அப்போ GDP லெவலில் சேஞ்சஸ்ன்றது ப்ரைஸ் இண்டெக்ஸ் ப்ரைஸில் சேஞ்சஸ் வருதுன்னாக்குள்ள அதுதான் வந்து GDP லெவல்னுட்டு சொல்கிறோம், டிஃப்ளேட்டர்ஸ்ன்னுட்டு சொல்கிறோம். ஓகேவா? இட் இஸ் அ ப்ரைஸ் இண்டெக்ஸ் விச் இன் த கேல்குலேட்டர் டிவைடிங் த நாமினல் GDP. அதில் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா GDP டிஃப்ளேட்டர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணோம்னா நாமினல் GDP இருக்கு இல்லையா, நாமினல் GDPயை டிவைடட் ரியல் GDP இன்ட்டு 100 இதை வச்சு கால்குலேட் பண்ணால் நம்ம கிடைக்கிறது GDP டிஃப்ளேட்டர்ன்றது கிடைக்கும். அப்போ இதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா GDP deflator equal to nominal GDP divided real GDP, gross domestic product இருக்குது இல்லையா, அதான் real GDP into 100. okay, this is this for the basic concept of the national income. okay, இதோட basic concept of national income முடிஞ்சது. step by step பார்த்துருவோம். next method of measuring national income next class பார்க்கலாம். thank you.